அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்று 10 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த 10 மாதங்களில் 10,000 பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறார். என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன். அப்படி வடிவில் சொல்ற மாதிரி எவ்வளவு முடியும் செஞ்சுக்கலாம். அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள், சர்வதேச பிரச்சனை, சர்வதேச தலைவர்களோட முரண்படுவது, திடீர்னு பார்த்தா இத்தாலி பிரதமரை நீ அழகா இருக்குன்னு சொல்லி கூட பிரச்சனையில மாற்றுறது, அது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. பல்வேறு சிக்கல்கள். போன முறை வடகொரிய அதிபரை ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஏதோ ஆன்டி ஏதோ ஏதோ ஒரு மாதிரி சொல்லி எல்லாரையும் வந்து உருவ கேலி பண்றது, நம்ம சொல்ல கூசக்கூடிய கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது. இந்த ஈரான் விஷயத்துல இஸ்ரேல் பிரதமரை வந்து ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி பேசினது, இப்படி அதை உலகம் பார்க்கிறதா, பத்திரிகையாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை லைவ் டெலிகாஸ்ட் போகுதா, அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறது இல்லை. சொல்லப்போனால் உக்ரைனுடைய அதிபரோட மல்லு கட்டி சண்டை போட்டு நீ எல்லாம் பண்ணிடுவியா அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி அவர் வெளிநடப்பு செய்த காட்சி, பல்வேறு பிரச்சனை. அது எங்கே போய் நிற்கிதுன்னா, இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்க குடிமக்கள் 2200 நகரங்களில் நேற்று மட்டும் ட்ரம்பே வெளியேறு, ட்ரம்புடைய மன்னராட்சி ஒழிக, அவங்க சொன்ன வாசகம் ட்ரம்புடைய மன்னராட்சி ஒழிக, அமெரிக்கா வந்து ஜனநாயக பாதையிலிருந்து விலகிவிட்டது, இப்படி பதாகைகள் ஏந்தி கொண்டு போராட்டம் நடத்துகிறாங்க.